வேளையிலும் இந்த புதிய மாதத்தில் நாம் குடும்பங்களை பற்றி தியானித்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக விசுவாச குடும்பத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களையும் அதிகாரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஸ்லாக்கியங்களை இந்த காலை வேளையில் அவருடைய வேதத்துக்கு முன்பாக உட்கார்ந்து, அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக உட்கார்ந்து, குடும்பம் என்ற இந்த உன்னதமான பரிசுத்தமான இந்த உறவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த குடும்ப உறவில் நம்ம குடும்பம் பெற்ற அதிகாரங்களும் ஆசீர்வாதங்களும் என்று சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். குடும்பம் பெற்ற அதிகாரங்களும் ஆசீர்வாதங்கள். ஆதியிலே தேவன் ஒரே ஒரு குடும்பத்தை தான் உருவாக்கினார். அதை எப்படி உருவாக்கினார்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அந்த ஒரு குடும்பம், அதாவது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுத்த, சர்வ வல்லவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மற்றும் அதிகாரங்கள். அதை பற்றி நம்ம இந்த 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு, அதாவது குடும்ப வாழ்வில் இணைக்கப்படுகிற தம்பதிகளுக்கு, காலகாலமாக பூமியில் குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்படுகிற தம்பதிகளுக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், அதிகாரங்கள், அது 28ஆம் வசனத்தில் இருக்குது. அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, பின்பு தேவன் அவர்களைனா கணவன் மனைவியாகிய ஆதாம் ஏவாளை நோக்கி, அதாவது முதல் குடும்பத்தை நோக்கி, அதாவது இந்த பூமியில் உருவாக போகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவியை நோக்கி என்று பொருள். நீங்கள் பலுகி பெருகி, இது ஆங்கிலத்தில் சொல்லும்போது பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபுல்ஃபில் ஃபில் த எர்த், சப்டியூ த எர்த், ரூல் ஓவர் த எர்த் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆங்கிலத்தில் அப்படி சொல்லியிருக்கு. தமிழில் நீங்கள் பலுகி பெருகி. அதில் நம்ம ஒரு வார்த்தையை இணைக்கணும், அன்போடும் பண்போடும், அல்லது அன்போடு பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ இதில் 2 காரியம், ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள்? ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்ஸ். ஆண்டவர் நமக்கு, அதாவது குடும்பத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன? 1 தேவ சாயல், 2 தேவ ரூபம், ஜீவ சுவாசம், 3 ஒரே சரீரம். கணவன் மனைவி 2 சரீரம் கிடையாது, ஒரே சரீரம். அப்புறம் திருமண உறவு, பரிசுத்தமான திருமண உறவு. அந்த உறவில் 3 பேர் இருக்கிறாங்க. கணவன் மனைவி தேவன், 3 பேர் இருக்கிறாங்க. திருமண உறவுக்குள்ளே யார் இருக்கிறா? வெறும் கணவன் மனைவி மட்டும் இல்லை, கணவன் மனைவி தேவன் 3 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த திருமண உறவை ஏற்படுத்தினவர் அவரே இந்த உறவுக்கு சாட்சியாக இருக்கிறார். அப்புறம் பாருங்க, தேவ பிரசன்னம். இந்த குடும்பத்தில் தேவ பிரசன்னம் இருக்கு. எப்படின்னா, தேவ பிரசன்னம் என்றால் என்னன்னா, இந்த குடும்பங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தில் அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் என்ன இருக்குதுன்னா, தேவ பிரசன்னத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, பலுகி பெருகணும். அவங்க பலுகி பெருகணும், அன்பால் பலுகி பெருகணும். அப்புறம் பூமியை நிரப்பணும், அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் பூமியை கீழ்ப்படுத்தணும். அப்புறம் சகலத்தையும் ஆண்டு கொள்ளணும். பாருங்க, 4 வகையான அதிகாரம் இருக்குது. 1 பலுகி பெருகுதல், 2 பூமியை நிரப்புதல், 3 அதை கீழ்ப்படுத்துதல், 4 சகலத்தையும் ஆண்டு கொள்ளுதல். அப்போ ஆசீர்வாதம் இல்லாமல் அதிகாரம் கிடையாது. இப்போ ஆண்டவர் முதல் குடும்பத்திற்கு, இன்னும் வரப்போகிற பூமியில் சந்ததியாக வரப்போகிற சகல குடும்பத்திற்கும் ஆண்டவர் கொடுத்தது என்ன? ஆசீர்வாதமும் அதிகாரமும் கொடுத்தார். இப்போ ஒரு கணவன் மனைவி திருமணத்தை துவங்கும் போது ஆண்டவர் முதல் நாளில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என் சாயலை உனக்கு கொடுத்துருக்கேன், என் ரூபத்தை கொடுத்துருக்கேன், என் ஜீவ சுவாசத்தை கொடுத்துருக்கேன், நீங்கள் 2 பேரும் ஒரே சரீரமாக இருக்கணும், இந்த உறவை பரிசுத்தமான உறவுன்னு கருதணும், அப்புறம் என்னுடைய பிரசன்னத்தில் வாழணும். இதுதான் தேவன் நமக்கு குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு நமக்கு ஆண்டவர் அதன் மூலமாக கொடுக்குற அதிகாரம் என்ன? பலுகி பெருகணும், அன்போடு பலுகி பெருகணும், அப்புறம் பூமியை நிரப்பணும்,
அப்புறம் பாருங்க கீழ்ப்படுத்தணும், அப்புறம் அதை ஆண்டு கொள்ளணும். இந்த ஆசீர்வாதங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஆதியில ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். இப்போ ஏதேன்ல இவங்க இருந்தாங்க. இப்போ தேவ பிரசன்னத்தை விட்டு இவங்க வெளியில போனதுனால இவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் சாபமாக மாறுச்சு, அந்த அதிகாரம் அடிமைத்தனமாக மாறுச்சு. அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்களுக்கு இந்த ஆதாம் ஏவாளின் மூலமாக மரணம் வந்தது, எல்லாருக்குள்ளும் மரணம் வந்தது. அது பாவம் வந்தது, சாபம் வந்தது. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து நமக்கு வந்து சாபமாக மாறிட்டு. அது எப்படி மாறிட்டு? தேவ சாயல் போய் பாவ சாயல் வந்தது, தேவ ரூபம் போய் பாவ ரூபம் வந்தது. அப்புறம் பாருங்க ஆத்துமா, தேவ அந்த பரிசுத்தமான ஆத்துமா பாவ ஆத்துமாவாக மாறிச்சு. அப்புறம் சரீரத்தில் பாவம் வந்து குடி வந்தது. அப்புறம் பாருங்க இந்த திருமண உறவு வந்து பயமுள்ள உறவாக மாறிட்டு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பயமுள்ள உறவு. பரிசுத்தமான அந்த உறவு வந்து திருமண உறவு இன்றைக்கு எப்படி இருக்குன்னா கயிறு போட்டு கெட்டுக்கிற ஒரு உறவாக மாறுச்சு. ஆதியில் ஏதேனில் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் இணைக்கும் போது திருமாங்கல்யம்னு ஒன்று கிடையாது. அது வந்து தெய்வீக இணைப்பு. அங்கே வந்து திருமணத்திற்கான அடையாளம் என்று மனைவியினுடைய களத்தில் ஒரு கயிறை கட்டலை, புருஷனுடைய கையில் ஒரு மோதிரம் போடலை, பெண்ணுடைய கையில் ஒரு மோதிரம் போடலை, வேத புத்தகம் கொடுக்கல. ஆனால் இப்போ கயிறு கட்டப்படுது, வந்து மோதிரம் போடப்படுது. அப்புறம் பாருங்க அவங்கள வந்து பிடிச்சி, அதாவது அந்த அந்த திருமண உறவில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் வந்து பயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த 3 முடிச்சு, அது அவிழாத முடிச்சு, அது வந்து ஆதியில் போடப்படலை. இப்போ பாவசாயலான பிறகு இந்த திருமண உறவு வந்து பயமுள்ள உறவாக மாறிட்டு. பயமுள்ள முறை. என் புருஷன் என்ன நினைப்பாரோ, என் மனைவி என்ன நினைப்பாளோ, நான் வீட்டுக்கு போகிறேன் என்ன நடக்குமோ, நம்ம வந்து வீட்டில் வந்து சமாதானம் இல்லையே, நம்ம போயிடுவோமா, இப்படிப்பட்ட ஒரு பயமுள்ள உறவு தான் இன்றைக்கு இருக்குது திருமண உறவில். அப்புறம் தேவ பிரசன்னம் போய் பாவ பிரசன்னம் வந்துருச்சு. இதனால் நமக்கு அது என்ன ஆச்சு? இந்த சாபத்தினால கிடைக்கக்கூடிய அடிமைத்தனம் என்ன? வருத்தத்தோடே பிள்ளை பெறுதல், வருத்தத்தோடே பிள்ளை பெறுதல், தகாத உறவு, கணவன் மனைவிக்குள்ள அந்த பரிசுத்த உறவு போய், அதாவது வந்து இன்றைய காலகட்டத்தில் சொல்லுகிற உறவு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆண் நண்பர் பெண் நண்பர்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து திருமண உறவில் கணவனுக்கு மனைவி நண்பன், மனைவிக்கு கணவன் நண்பன். அங்கே 2 பேர் தான் அந்த நட்புறவில் இருக்கிறாங்க. இவங்க உறவுக்குள்ள வேற ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ வரப்போகிறது கிடையாது, வரக்கூடாது. ஆனால் இந்த சாபத்தில் என்ன வருதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தவறான உறவுகள் அங்கே உருவாகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட வந்து கணவன் மனைவியை உலகத்தில் இந்த திருமண உறவுக்குள்ளே கொண்டு வருகிறாங்க. அப்புறம் பாருங்கள், இதனால் பூமி சமிக்கப்பட்டது, அது முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கிறது. அப்புறம் பாருங்கள், வருத்தமும் சஞ்சலமும் உண்டாகுது. எல்லா காரியத்திலும் என்னதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் வருத்தமும் சஞ்சலமும் இன்றைக்கு இருக்குது. கடைசியாக நாம் பாவத்திற்கு அடிமையாகிறோம். அப்போ ஒரு குடும்ப உறவில் ஆதியில் கிடைச்ச அந்த சாபங்கள், அந்த ஆசீர்வாதங்களும் அந்த அதிகாரங்களும் பாவம் செய்ததுனால, ஆதி தகப்பன் தாய் பாவம் செய்ததுனால அந்த குடும்ப உறவில் என்ன வந்துடுச்சுன்னா சாபமும் அடிமைத்தனமும் வந்தது. இன்றைக்கு நம்ம வந்து குடும்ப உறவில் ஈடுபடுகிறோம். இந்த குடும்ப உறவில் ஈடுபடுகிற நீங்களும் நானும் நாம் வந்து இந்த புது உடன்படிக்கையில் பரிசுத்தமான குடும்பமாக, அப்புறம் வந்து சாபமான குடும்பமா, அல்லது சிதைந்த குடும்பமா, அல்லது விசுவாச குடும்பமா என்று நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்ம இழந்ததை திரும்ப பெறணும். நம்ம என்ன இழந்தோம்? குடும்ப வாழ்க்கையில் என்ன இழந்தோம்? தேவ சாயலை இழந்தோம், தேவ ரூபத்தை இழந்தோம், ஜீவ சுவாசத்தை இழந்தோம், ஒரே சரீரமாக இருக்கிற அந்த சிந்தையை இழந்தோம், திருமண உறவின் பரிசுத்தத்தை இழந்தோம், தேவ பிரசன்னத்தை இழந்தோம். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் பூமிக்கு வரும்போது இப்படி சொன்னார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுது,
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அதாவது மனித ஆத்துமாவில் இழந்து போன அந்த தேவ ரூபம், தேவ சாயல், ஜீவ சுவாசம், அந்த பரிசுத்த சரீரம், அப்புறம் திருமணத்தில் பரிசுத்தமான உறவு, தேவ பிரசன்னம், இவைகளை திரும்பவும் மீட்டு நமக்கு கொடுக்க கிறிஸ்து சிலுவைக்கு பூமிக்கு வந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில திரும்ப பெற வேண்டியவைகள் என்னென்ன அப்படின்னா, தேவ சாயல், தேவ ரூபம், தீவ சுவாசம், அப்புறம் ஒரே சரீரமாக மாறணும், அப்புறம் திருமண உறவு பரிசுத்தமானது, தேவ பிரசன்னத்தில் வாழணும். அப்படி மாறும்போது நம்முடைய இல்லற வாழ்க்கையினுடைய அதிகாரம் எப்படி மாறும்னா, அது அதிகாரம் உள்ளதாக மாறும். அது அதிகாரம் உள்ளதான். நம்ம எதை தொட்டாலும் அது பெருகும். அதை தான் சங்கீதம் 1:1 நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாரு? அதாவது வேதத்தை நேசிப்பவர்கள், அதாவது அந்த சங்கீதம் 1:3 என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா என்ன? அவன் என்ன செய்தாலும் பெருகும். அங்கே தான் பலுகி பெருகுது. அப்புறம் பாருங்க, பூமியை நிரப்புறது. இதெல்லாம் அந்த ஆசீர்வாதம் எப்போ வரும்? விசுவாச குடும்பத்துக்குள்ளே வரும். இப்போ பாருங்க, ஆதியில் இருந்த அந்த 3 குடும்பத்தை நம்ம பார்க்கலாம். முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் குடும்பம், 2வது காயினுடைய குடும்பம், 3வது சேத்துடைய குடும்பம். இந்த 3 குடும்பங்களுக்கும் வம்ச வரலாறு இருக்கு. ஆதாமனுடைய வம்ச வரலாறு சேத்தோட ஆரம்பிக்குது. நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதில் 16ஆம் வசனம் 4:16 உங்களுக்கு 24ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காயினுடைய வம்சம் இருக்குது. இப்போ ஆதாம் மூத்தவனா காயின் மூத்தவனான்னா, இப்போ காயின் தான் மூத்தவனா இருக்கான். ஆனால் அவன் வம்ச வரலாறு தான் முதல்ல வருது, தகப்பனுடைய வம்ச வரலாறு வரல. இப்போ காயினுடைய வம்ச வரலாறுல ஆதாமனுடைய பேர் இல்லை. அப்போ காயின் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறான் அப்படின்னா, பாவத்தினுடைய மொத்த ரூபமாக பிறக்கிறான். ஆதாம் 130 வயதான போது அப்படின்னு சொல்லி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்குது. 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே. அங்கே முதல்ல ஆண்டவர் அவனை படைக்கும் போது எப்படி படைச்சாரு? தேவ சாயலாக தேவ ரூபமாக. இப்போ பாவம் செய்த பிறகு அது எப்படி மாறுது? தன் சாயலா தன் ரூபமாக மாறுது. இப்போ ஆதாமுக்கு ஒரு சாயல் இருக்கு, ஏவாளுக்கு ஒரு சாயல் இருக்கு. ஆதாமுக்கு ஒரு ரூபம் இருக்கு, ஏவாளுக்கு ஒரு ரூபம் இருக்கு. அப்போ காயின் எந்த ரூபத்தில் பிறந்தான்? அவன் பாவத்தின் மொத்த ரூபத்தில் பிறந்தான். அவன் பழி தீர்க்கிறவனா, கோபிக்கிறவனா, பாவத்தினுடைய மொத்த ரூபமாக பிறந்தான். இங்கே சேத்து எப்படி பிறக்கிறான்? ஆதாமனுடைய சாயல்ல, ஏவாளுடைய சாயல்ல பிறக்கிறான். இவங்க 2 பேருமே ஏதேனுக்கு வெளியே பிறக்கிறாங்க. இப்போ 3 குடும்பம் வந்துருச்சு. என்ன குடும்பம்? ஆதாமனுடைய குடும்பம், காயினுடைய குடும்பம், சேத்துடைய குடும்பம். இப்போ ஆதாமனுடைய குடும்பம் பரிசுத்த குடும்பம், காயினுடைய குடும்பம் சாபத்தின் குடும்பம் அல்லது சிதைந்த குடும்பம் அல்லது பாவத்தின் குடும்பம். இந்த சேத்தினுடைய குடும்பம் என்ன? ஒரு நம்பிக்கையின் குடும்பம். இப்போ பாருங்களேன், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அந்த 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றார். 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இப்போ பாருங்க, கிறிஸ்து பிறப்பதற்கான ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது. அது எங்கேருந்து தான் வருது? ஏவாள்கிட்ட இருந்து, ஆதாம்கிட்ட இருந்து தான் வருது. அப்போ காயினிலிருந்து கிறிஸ்து பிறக்கலை, சேத்திலிருந்து வருகிறார். இப்போ நீங்கள் இந்த வம்ச வரலாறை பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த வம்ச வரலாறை பார்த்தீங்கன்னா நோவா வரைக்கும் வரும். நோவா வரைக்கும் வரும். இப்போ நோவாவோட காயினுடைய வம்சம் முழுவதும் அழிக்கப்பட்டுரும். காயினுடைய வம்சம் ஜலப்பிரளயத்தில் முழு குடும்பமாக எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்டுருவாங்க. காயினுடைய வம்ச வரலாறு அதோட முடிஞ்சிடும்.
அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண்டவர் சொல்லுவார் 6ஆம் அதிகாரத்தில். அதாவது கர்த்தர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? 6ஆம் வசனம் 6:6, தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. இது யாரை குறித்து ரொம்ப அதிகமாக சொல்லப்படுகிறதுனா காயினுடைய வம்சங்களை குறித்து பேசுகிறது. சேத்துடைய வம்சத்தில் ஒரு கீற்று போல தேவனை தேடுகிற சந்ததி உருவாகி வருகிறது. அதில் தான் ஏனோக்கு வருகிறான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து மரணத்தை காணாமல் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த வரிசையில் தான் நோவா வருகிறார். இப்போ பாருங்க, இந்த வேதத்தில் 3 குடும்பங்களை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். 1 ஆதாம் குடும்பம், 2 நோவா குடும்பம், 3 ஆபிரகாம் குடும்பம். அவ்வளோதான். இந்த 3 குடும்பங்களை பற்றி தான் வேதம் பேசுகிறது. எந்த குடும்பங்களை பற்றி பேசுது? ஆதாம் குடும்பத்தை பற்றி பேசுது. ஏன் பேசுது? ஆதாம் பாவம் செய்தான். அப்போ பாவம் எப்படி பூமிக்கு வந்தது என்பதை குறித்து ஆதாமுடைய குடும்பம் விளக்குது. இப்போ நோவாவினுடைய குடும்பம் என்ன, எப்படி வருகிறது? அது சேத்தினுடைய வம்சத்தில் வருது. ஆதாமினுடைய வம்சத்தில், சேத்துடைய வம்சத்தில் வருது, காயின் வம்சத்தில் வரல. இப்போ நோவாவினுடைய குடும்பம் ஏன் வருகிறதுனா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அந்த நோவாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவன் உத்தமனும் வந்து அந்த அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவன் வந்து நீதிமானாக இருந்தான். பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்போ பாருங்க, ஒரு விசுவாச குடும்பம் அங்கே உருவாகிறது. இந்த பரிசுத்த குடும்பம், சிதைந்த குடும்பம், அப்புறம் விசுவாச குடும்பம். இப்போ நோவாவினுடைய குடும்பம் ஒரு விசுவாச குடும்பம். அது பாவத்தில் வந்தாலும், பாவத்தில் உருவானாலும் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னா, அது வந்து ஒரு விசுவாச குடும்பம். இந்த நோவாவினுடைய குடும்பத்தோடு காயினுடைய வம்சம் முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நோவாவுக்குள்ள அந்த பாவ சாயல் இருக்கு, அந்த தேவ சாயல் இருக்கு, அந்த விசுவாச சாயல் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த நோவாவினுடைய குடும்பம் இந்த பூமியில் நாம் வந்து தியானிக்க வேண்டிய ஒரு குடும்பம். அந்த நோவாவின் இடத்துல, நோவாவினுடைய குடும்பத்தில் என்ன இருந்ததுன்னா, நீதி இருந்தது, உத்தமம் இருந்தது, தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை இருந்தது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். கிறிஸ்து இல்லாத காலத்தில், புது உடன்படிக்கை வருவதற்கு முந்தின காலத்தில், ஆதி காலத்தில், ஆபிரகாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பூமி முதல் முறையாக அழிக்கப்படும் போது, மனிதர்களோட வைத்திருக்கும் போது அழிக்கப்படும் போது, ஜலப்பிரளயத்தினால பூமியை கர்த்தர் அழிக்கும் போது, அந்த பூமியில் இந்த 3 வகையான குடும்பம் உள்ள ஒரு குடும்பம் இருக்குது. ஒரே ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பரிசுத்தம் இருக்குது, நீதி இருக்குது, உத்தமம் இருக்குது, தேவனோடு சஞ்சரிக்கிறது இருக்குது, அதோட பாவ சாயலும் இருக்குது, பாவ ரூபமும் இருக்குது. ஏன்னா நோவா வாழ்ந்த காலத்தில் அவன் மட்டும்தான் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு இருக்கு. அப்போ அந்த நோவாவினுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? பரிசுத்த குடும்பம், சிதைந்த குடும்பம், விசுவாச குடும்பம். இப்போ நம்முடைய குடும்பம் அப்படிதான் இருக்கு. நமக்குள்ள தேவ சாயல் இருக்கு, தேவ ரூபம் இருக்கு, பாவ சாயல் இருக்கு, பாவ ரூபம் இருக்கு. அப்புறம் பாருங்க, விசுவாச சாயலும் இருக்குது. இப்போ கணவன் மனைவிக்குள்ள எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது? 24 மணி நேரத்தை எடுத்துக்கங்க, ஒரு நாளை எடுத்துக்கங்க. அவங்க செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அவங்க அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் இருக்குது, அவங்களுக்குள்ளே வந்து உரசல்களும் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்களேன், நோவா வந்து பேழைக்குள்ளே போய் ஓராண்டு இருந்தாங்க. இந்த பேழைக்குள்ள அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? நோவாவினுடைய குடும்பம் மட்டும்தான் இருந்தது. அதே போல பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களிலும்
சுத்தமானதுல 7 ஜோடி, அசுத்தமானதுல 1 ஜோடி. சுத்தமானதுல 7 ஜோடி, சுத்தமானதுல 7 ஜோடி, அசுத்தமானதுல 1 ஜோடி. பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருக ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடி, 7 ஜோடி ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். பன்னின்னு எடுத்துக்கிட்டா 1 ஜோடி பன்னி தான் வந்தது. புறான்னு எடுத்துக்கிட்டா 7 ஜோடி புறா, விதமான 7 ஜோடி புறா வந்தது. அப்போ அந்த நோவாவினுடைய அந்த பார்த்தீங்கன்னா அந்த பேழைக்குள்ள 11ஆம் வசனம் 7:11 நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன. 40 நாள் மழை பெய்தது. இப்போ பாருங்க, 600 வயதுல 2ஆம் மாதத்துல அந்த பேழைக்குள்ள அவங்க போனாங்க. இப்போ பாருங்க 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியில், கிட்டத்தட்ட 11 மாதங்கள் இவங்க பேழைக்குள்ள இருக்கிறாங்க. 11 மாதம் அந்த பேழைக்குள்ள இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி உணவு சமைக்கணும், உள்ளே இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் உணவளிக்கணும், அவைகளுடைய கழிவுப் பொருட்களை வெளியேற்றணும், இவைகளை இவங்க கிரமமாக செய்யணும். அப்போ அவங்க வாழ்க்கைக்குள்ள பேழைக்குள்ள குடும்ப ஜெபம் நடந்தது. அவர்கள் இரவு தூங்கினாங்க, காலையில் எழும்பும்போது ஜெபத்தோட எழும்புனாங்க. அப்புறம் அந்த ஜெபத்தோட எழும்பின பிறகு வீட்டில் அவ்வளவு வேலை இருந்தது. பேழைக்குள்ள சமையல் பண்ணணும், அப்புறம் பாருங்க உள்ளே இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் உணவளிக்கணும், அளவாக அளிக்கணும். எவ்வளவு நாள் நம்ம உள்ளே இருக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது, மிக அளவாக அளிக்கணும். அந்த வேலையை செய்து முடிக்கிறது அவ்வளவு பெரிய வேலை. அதோடு மட்டுமல்ல, மிருக ஜீவங்களுடைய கழிவுப் பொருட்களையும் வெளியேற்றணும், அந்த பேழையை சுத்தப்படுத்தணும். அங்கே இருந்தது எத்தனை பேர்? பேழைக்குள்ளே வந்தவங்க எத்தனை பேர்? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேழைக்குள்ளே வந்தது மொத்தமே அவனுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள். பார்த்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைகள் மொத்தம் எத்தனை பேர்? அவர்கள் நோவா, அவனுடைய பிள்ளைகள் 3 பேர், அவனுடைய சேம் காம் யாபேத்து அவனுடைய மனைவிகள். அப்போ 4 குடும்பம். 4 குடும்பம்னு எடுத்துக்கிட்டா 4 8 பேர் அவருடைய பிள்ளைகளை பற்றி அங்கே சொல்லப்படலை. இந்த 8 பேர் தான் என்ன செய்யணும்? எல்லா வேலையும் செய்யணும். அதாவது 4 குடும்பங்கள் தான் முழு உலகத்தினுடைய தேவையை சந்திக்கணும், முழு உலகத்தினுடைய ஜீவனை செய்யணும். இப்போ நீங்க பாருங்க, நோவாவினுடைய காலத்துல ஆதாமினுடைய நாட்கள் வந்துட்டா. நோவாவினுடைய காலத்துல ஆதாமினுடைய நாட்கள் எப்படி? ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. எப்படி பிறந்தாங்க? காயின் பிறந்தான், ஆபேல் பிறந்தான், சேத்து பிறந்தான். 3 பேர். நோவாவுக்கும் 3 பேர், சேம் காம் யாபேத் 3 பேர். இப்போ அங்க ஆபேல் இறந்துட்டான், ஆனா 3 குடும்பம் இருந்தது. இங்க 4 குடும்பங்கள் இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லற வாழ்க்கைங்கிறது ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நம்ம வாழுகிற வாழ்க்கைக்கு ஆண்டவர் நமக்கு அளிக்கிற ஆசீர்வாதங்களை அதிகாரங்களையும் நம்ம அனுபவிக்கணும். அதை விசுவாசத்தோடு அனுபவிக்கணும். அதை எப்படி அனுபவிக்கணும்னா, தேவ சாயல், தேவ ரூபம், ஒரே ஜீவ சுவாசம், அப்புறம் ஒரே சரீரமாக நீங்களும் நானும் திருமண உறவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற திருமண உறவு. இதுதான் ஆதாமுக்கு கொடுத்தது, நோவாவுக்கு கொடுத்தது.
இதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்க போறது. இந்த குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க தான் ஆண்டவர் நம்மை திருமணத்தில் இணைத்து வைத்து நம்மோடு அவர் வாழுகிறார். இந்த உறவில் நாம் நிலைத்திருக்க பழகி கொள்வோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். பாவ சாயலிருந்து தேவ சாயலை பெற்றுக்கொள்ள, தேவ ரூபத்தை பெற்றுக்கொள்ள, ஜீவ ஆத்மாவை பெற்றுக்கொள்ள, ஜீவ சந்ததியை பெற்றெடுக்க, இந்த உலகத்தில் சமாதானத்தோடும் அன்போடும் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். கணவனும் மனைவியுமாக ஆண்டவரே இந்த முழு உலகத்தையும் ஆண்டவரே ஆளுகை செய்கிற அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே தேவ சாயலை பெற்றுக்கொண்டு, தேவ ரூபத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவின் ஜீவ சுவாசத்தினாலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அன்போடும் பண்போடும் ஆண்டவரே இல்லறத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.